தவேக ஆட்சியமைக்க ஆதரவு கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் செல்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தவேக ஆட்சியமைக்க ஆதரவு கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் செல்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தவேக ஆட்சியமைக்க ஆதரவு கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் செல்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். தவேக ஆட்சியமைக்க கடிதம் மூலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் விஜய் ஆதரவு கோரிய நிலையில் தற்போது CTR நிர்மல்குமார் சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அறுதி பெரும்பான்மைக்காக திமுக மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பலவற்றையும் ஆதரவு தெரிவிப்பதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இந்த மூன்று கட்சிகளிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவிப்பதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது. இதன் ஒரு பகுதியாக தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு, அதாவது தியாகராய நகரில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக, அதாவது ஆதரவு தெரிவித்த கோரி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக தற்பொழுது சென்றிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவு கோரியும், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தரப்பிலிருந்து தெரிவிக்கக்கூடிய அவருடைய கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிவதற்காகவும் இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிப்பதற்காகவும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து CTR நிர்மல்குமார் சென்றிருக்கின்றார். இன்று மாலைக்குள் சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பேச்சுவார்த்தையில், அதாவது ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவில் எட்டப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆகிய இருவரும் தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் சுமூகமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக ஏற்கனவே அழைப்புகளும் விடுக்கப்பட்டிருந்தது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கோரி. அந்த வகையில் தமிழக வெற்றி கழக சார்பில் ஒரு இடைநிலை நபர் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காரணத்தினாலும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் இரு கட்சிகளுக்கும் சுமூகமான முடிவை எட்டப்படுவதற்காக தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி முடிப்பதற்காக சென்றிருக்கின்றார். அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்கின்ற அடிப்படையில் 3 கட்சிகளிடமும் தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அந்த வகையில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுக்கு முக்கியம் என்கின்ற ஒரு காரணத்தினால் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு CTR நிர்மல்குமார் இந்த பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டின் முக்கிய நிர்வாகிகளிடம் இவர்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆதரவு கேள்விகள் குறித்தும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் CTR நிர்மல்குமார் தெரிவிக்க இருக்கின்றார். இந்த முடிவானது சுமூகமாக இன்று மாலைக்குள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விரைவில் இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பாகவும் CTR நிர்மல்குமார் சென்றது தொடர்பாகவும் விரைவில் இரு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.